தமிழக மக்களுக்கு என்னுடைய காலை வணக்கம். நான் எம்ஜிஆர் தொண்டம் பேசுகிறேன். நான் சமூக ஆர்வலர், சமூக சேவகர். இந்த கரூரில் ஏற்பட்ட கோர விபத்தில் என் குழந்தைகள், என் சகோதர சகோதரிகள் 40 பேர் உயிரிழந்தார்கள். அவருடைய குடும்பத்தாருக்கும் பிறந்தவர்களுக்கும் இருந்த ஆழ்ந்த அனுதாபத்தையும் இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கரூர் சம்பவத்தில் தமிழக அரசு ஒரு தவறு பண்ணிவிட்டது. தமிழக முதலமைச்சர் அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் விஜய சம்பவம் நடந்து திருச்சி ஏர்போர்ட்டை கைது செய்திருக்கணும். அவரை கைது செய்து அவருடைய ரசிகர்கள் வன்முறையில் ஈடுபட்டால் அவர்கள் மீது பிரிவு கலகம் விளைவித்தல், கலகம் ஏற்படுத்த தூண்டுதல், பொது சொத்துக்கு சேதம் விளைவித்தல், இன்னும் பல வழக்குகள் போட்டு அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்க வேண்டும். அப்படி அடைத்திருந்தால் இன்னைக்கு தலைமறைவு வெற்றி கட்சி என்ற ஒரு கட்சியை இல்லாமல் போயிடும். இது ஏன் நான் பதிவுறேன்னா, நாளாக புரட்சியாளர் எம்ஜிஆர் தொண்டனாக இருக்க சொல்ல மொத்தமாக இருக்க டாக்டர் கலைஞர் அவர்களால் கைது செய்யப்பட்டு சென்னை மத்திய சிறையில் இருந்தார். அப்புறம் நாங்கள் ஆசையாக போவோம் ஜெயில் தான். ஏன்னா நாங்கள் அரசியல்வாதி, ஆனால் அரசியலில் போவோம். இப்போ நான் எந்த கட்சியும் சாராதவன், நான் தனிப்பட்ட மனுஷன், எம்ஜிஆர் தொண்டன். இதே புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இருந்திருந்தால் விஜயை கைது செய்து கண்டிப்பாக சிறையில் அடைத்திருப்பார்கள். அந்த இது மு க ஸ்டாலின் அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் அது செய்யவே இல்லை. அது ஏன் செய்யலை சொல்லிட்டு எனக்கு தெரியல. அன்றைக்கு மாத்திரம் விஜயை கைது செய்து கரூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவரை சென்னை மத்திய போலீஸ்கள் அடைக்கணும். திருச்சியில் வர மாவட்ட செயலாளர்கள், மாநில நிர்வாகிகள், ரசிகர்கள் கலவரத்தில் ஈடுபட்டால் அவர்களை கரூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைக்கணும். மற்ற மாநிலத்தில் யாராவது கலகம் நிர்வகித்தால், கலவரத்தை தூண்டினால், போராட்டத்தில் ஈடுபட்டால் அவர்கள் அந்த சிறையிலே அடிக்கக்கூடாது. சிறையை மாற்றி மாற்றி அடிக்கணும். ஏன்னா இது எதுக்கு சொல்றேன்னா, இந்த மாதிரி ஒரு வழக்கை போட்டால் அவருக்கு செய்கிற தவறுக்கு சட்டப்பூர்வமாக நேர்காணல் ஒன்று இருக்குது. மனு, அதாவது சிறைவாசிகளை பார்க்கறதுக்கு சிறையில் அனுமதிக்க கோரி மனு. இவர்களை வீட்டில் பார்க்க போனாங்கன்னா வேலூர் கரூர்லேருந்து அவங்க என்ன பண்ணணும், சென்னைக்கு வரணும் மனு போட்டு பார்க்க நேர்காணல். திருச்சியில் பார்க்கணுன்னா வேலூருக்கு வரணும். அதனால் அவங்களாம் திரிஞ்சு வாழ்வாங்க. இன்னும் விஜய் ரசிகைகள்லாம் சிறை செல்ல தைரியம் இல்லை. ஒரு பக்கம் போனான்னா அவங்களாம் அடிக்கிடுவாங்க. இந்த தற்கொலைத்தனமாக எதுவும் செய்ய மாட்டாங்க. நான் விஜயை கேட்குறேன், இந்த 41 பேருக்கு 20 லட்ச ரூபா கொடுத்தேன். அவங்கள வர வச்சு துக்கம் விசாரிக்கிறேன். அது மிக மிக தவறு. ஒருத்தர் இறந்தாங்கன்னா 2 நாள் கழிச்சு போகலாம், இல்லை அவங்க காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி போகலாம், அந்த காரியம் நடக்க சொல்ல போகலாம். நீ 1 மாதம் கழிச்சு அவங்கள வர வச்சு அவளை ஆறுதல் சொல்ல போகிற. பசங்க தமிழகத்தில் 234 தொகுதிக்கு நீ எதுக்கு தேர்தல் ரசிகர் மன்ற பிரச்சாரத்துக்கு போகிற? மொத்த பேரையோ ஒரு தொகுதியில் இருக்கிறவங்களையோ 4 நாள் மாவட்டத்தில் 4 நாள் தொகுதி மக்களை வர வச்சு உடைய பனையூர் பங்களால் நீ அங்கேயே நீ பிரச்சாரம் ரசிகர் மன்ற பிரச்சாரம் பண்ணிடலாமே. அதே மாதிரி வருகின்ற 2020 தேர்தலையும் உங்களுடைய பனையூர்லேயே வாக்கு சாவடி அமைத்து 234 தொகுதி மக்களை ஓட்டு போட வைக்கலாமே.
அங்கேயே நீ வந்து முதலமைச்சராக பதவி இருக்கலாமே. உனக்கு எதுக்கு வந்து தொகுதி பிரச்சாரத்துக்கு போகிற, மக்கள் வந்து உன்னை பார்க்க வரணும், கோட்டையில் வந்து முதலமைச்சராக உட்கார்ற, எல்லாத்தையும் பணி ஒரு பங்களாவிலேருந்து நீ செய்யலாம். விஜய், தமிழக மக்களோட உயிரோட விளையாடிட்ட. நீ நீதி மன்றத்தில் தப்பித்தாலும் அப்பன் முருகப்பெருமான் உங்களை கண்டிப்பாக விட மாட்டார். உங்களுக்கு தக்க தண்டனை கிடைக்கும். அந்த தண்டனைக்கு நீ வந்து பிராயசித்தம் தர முடியாது. ஏன்னா உங்களுடைய தாழ்ந்த அகங்கார திமிரு ஆணவம் பேராசை கர்வம் இந்த 47 பேர் உயிருக்கு காரணம். அதனால் மதுரை மாநாட்டில் செத்தாங்கள 3 பேர், விக்ரவாண்டி மாநாட்டில் செத்தாங்கள 5 பேர் 8 பேர். அவங்களுக்கு நீ 20 லட்ச ரூபா நிதி கொடுத்தியா? அவர்கள் குடும்பத்தாரை நேரில் சந்திச்சியா? இல்லை அவர்களையாவது உங்களுடைய பனையூர் பங்களாவில் வர வச்சு ஆறுதல் சொன்னியா? தற்கூரி முட்டாள் விஜய், நீ மனநலம் பாதிக்கப்பட்டு ஒரு சைக்கோ. என்ன செய்யணும் ஏது செய்யணும் உலகம் யாருமே உனக்கு சரியான வந்து அட்வைசர் கிடையாது உனக்கு சொல்கிறதுக்கு. அதனால் நல்ல ஒரு மனநல மருத்துவர் பார்த்து உங்களுடைய உடல்நிலையை சரி பண்ணிக்கோ. அதுதான் உங்களுக்கும் நல்லது, உங்களுடைய ரசிகர்களுக்கு நல்லது. யாரும் வச்சது கட்சி கிடையாது, கழகம் கிடையாது, ரசிகர் மன்ற கூட்டம். ரசிகர்கள் உள்ள வந்து பார்க்க வராங்க கொள்றாங்க. பொதுமக்கள் அப்பாவி மக்கள் தெரியாமல் வந்துட்டாங்க பார்க்குறது. நீ என்ன வந்து வானத்திலிருந்து குதித்த தேவனா மதுரை மாநாட்டில் பவுன்சர் மேலே இருந்து ஃபுட்பால் விளாட்றாங்களோ உங்களுடைய ரசிகர்கள். நான் உன்னை கேட்குறேன், உன்னை தொற்றா உங்களுக்கு நீனா வந்து கருப்பு கரைசா உன்னை கருப்பு போயிடுறதுக்கு, இல்லை நீனா மெழுகு வச்சியா உருகி போயிடுறதுக்கு. விஜய், எம்ஜிஆர் தொண்டா சொல்கிறேன், மேலும் மேலே தவறு செய்யாத, தவறை திருத்திக்கோ. இப்போ உனக்கோசரம் நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன். குற்றம் செய்தவன் வாழ்க்கையில் நிம்மதி என்பது ஏது என்று இரத்தக்கண்ணீர் படத்தில் வந்து போடுறேன். இதை மக்கள் வந்து ரசிக்கிட்டோம். வாழ்க அண்ணா நாமம், வளக புரட்சிதர் புகழ், ஓங்க புரட்சி அம்மாவின் புகழ். எம்ஜிஆர் தொண்டன், சமூக சேவகர், சமூக ஆர்வலர். நன்றி, வணக்கம்.